டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக தஞ்சையில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை அறிமுக விழா மற்றும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. தஞ்சையில் இந்திய மருத்துவ சங்க தஞ்சாவூர் கிளை மற்றும் ஆல்பா ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மையம் இணைந்து ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் டெல்டா மாவட்டத்தில் முதல் முறையாக CMR பெர்சியஸ் ஆர்ம்ஸ் ரொபாட்டிக்ஸ் அறுவை சிகிச்சை முறை அறிமுக விழாவும் நடைபெற்றது. தற்போது தஞ்சையில் நுண்துளை அறுவை சிகிச்சையில் சிறப்பாக செயல்பட்டு வரும் ஸ்ரீகுமரன் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மரு பாலமுருகன், யூரோ விஷன் மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் மரு மேகநாதன் ஆகியோர் இணைந்து ஆல்பா ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மையத்தை நிறுவியுள்ளனர். இந்த மையம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி சாலை முனிசிபல் காலனி பஸ் நிறுத்தம் அருகில் உள்ள ஸ்ரீகுமரன் மருத்துவமனையில் இயங்க உள்ளது. மேலும் இது குறித்து மருத்துவர்கள் கூறும்போது, இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை இயந்திரமானது துல்லியமான அறுவை சிகிச்சைகளை புற்றுநோய், குடல் இறக்கம், பித்தப்பை கல் போன்ற நோய்களுக்கு செய்ய முடியும் என்றும், இதனால் நோயாளிகள் விரைவாக வீடு திரும்ப முடியும் என்றும், குறைந்த வலி, சிறிய வடு மட்டுமே இருக்கும் என்று தெரிவித்தனர். இது மட்டுமின்றி புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் பெருநகரங்களுக்கு சென்றால் மட்டுமே இந்த சிகிச்சையினை பெற முடியும். இப்பொழுது இந்த நிலை மாறி தஞ்சாவூரிலேயே டெல்டா பகுதி மக்கள் துல்லியமாக புற்றுநோய்களுக்கான சிகிச்சையினை பெற முடியும். இந்த இயந்திரமானது பல கோடி மதிப்பில் இருந்தாலும் விவசாய பகுதியான இந்த பகுதி மக்களுக்கு பயன்பெறும் நோக்கில் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தனர். இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் மருத்துவர் பாலமுருகன், மருத்துவர் மேகநாதன், மருத்துவர் ரவீந்திரன், மருத்துவர் பாரதி ராஜா உள்ளிட்டோர் மருத்துவ குழுவாக செயல்படுவார்கள். இந்த கருத்தரங்கில் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை என்ற தலைப்பில் மருத்துவர் ராஜ்குமார், சிறுநீரகவியலில் ரொபாட்டிக் என்ற தலைப்பில் மருத்துவர் முத்து வீரமணி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அறுவை சிகிச்சை மருத்துவ சங்க தலைவர் இளங்கோவன், முன்னாள் தலைவர் கோவிந்தராஜ் மற்றும் செயலாளர் மாரிமுத்து, தஞ்சை மருத்துவக் கல்லூரி குடலியல் துறை தலைவர் அரவிந்தன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியினை தஞ்சை இந்திய மருத்துவக் கழக தலைவர் மருத்துவர் ரவீந்திரன், செயலாளர் மரு சரவணவேல், பொருளாளர் மரு மேத்யூ மைக்கேல் ஒருங்கிணைந்து நடத்தினர். இது ரோபோட்டிக்ங்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்னா, இதில் இந்த கருவியோட ஹெல்ப்போட சர்ஜன் பண்ணுவாங்க. ஸோ இந்த கருவி என்னென்ன யூஸ் ஆகுதுன்னா, இப்போ ஒரு கட்டி இருக்குன்னா அது சுற்றி இருக்கிற பகுதியில் ரத்த குழாய்கள் இருக்குது, நரம்புகள் இருக்குது. அதை தனியாக இந்த மாதிரி ஸ்கோப் வழியாக பிரித்து எடுத்து கட்டியை மட்டும் தனியாக எடுக்கிறதுக்கு இதில் இந்த மெத்தடில் பண்ண முடியும். நார்மலாக பண்ணுறதுக்கு இதுக்கு உள்ள வித்தியாசங்கள் அதுதான். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் சிறுநீரக அறுவை சிகிச்சைங்க. ஸோ எங்கள் இதில் பண்ணும்போது இப்போ விந்து பையில் இந்த ப்ராஸ்டேட்னு சொல்லுவோம், அதில் கேன்சர் கட்டி வரும், நீர் பையில் கேன்சர் கட்டி வரும். அதை சுற்றி என்னென்னா அது ஆணுறுப்புக்கு போகிற நரம்புகள், ரத்த குழாய்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் தனியாக பிரித்து எடுத்து இதை மட்டும் எடுக்கிறதுக்கான ஹெல்ப் இதை வச்சு பண்ண முடியும். ஸோ அது இப்போ தஞ்சை டெல்டா நகரத்தில், தஞ்சை மாவட்டத்தில் மட்டுமல்லாமல் திருச்சி மாவட்டத்திலும் இல்லாத ஒரு புதிய ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறையை நாங்கள் தஞ்சையில் அறிமுகப்படுத்த போகிறோம். ஆல்ரெடி இப்போ 3-4 மாதமாக இன்ட்ரடியூஸ் ஆகி நாங்கள் அதை ஹாஸ்பிட்டலில் இன்ஸ்டால் பண்ணி ஆனாலும் இன்றைக்கி தான் அஃபிஷியலாக இதை லான்ச்சிங் மாதிரி இந்த ப்ரோக்ராம் அஃபிஷியலாக இன்றைக்கி இதை அறிமுகப்படுத்தும் விழா ஒரு ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை பற்றிய ஒரு கருத்தரங்கோடு ஆரம்பிக்கிறோம். மருத்துவர்கள் கருத்தரங்கு. இந்த கருத்தரங்கில் இந்திய மருத்துவ சங்கமும் மற்றும் இந்திய அறுவை சிகிச்சை சங்கத்தில் ஆஃபீஸ் பேரண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து இந்த மாதிரி இந்த இதை ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை முறை இப்பொழுது இதற்கு ஆல்பா ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மையம் அப்படின்னு இது ஆரம்பிச்சிருக்கும். இது இப்பொழுது ஸ்ரீகுமரன் மருத்துவமனை, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நுண்துளை அறுவை சிகிச்சையில் ஆல்ரெடி நிறையா பண்ணிட்டு இருக்க ஸ்ரீகுமரன் மருத்துவமனையில் இந்த ஆல்பா ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை மையம் நிறுவப்பட்டுள்ளது. இதை நானும் டாக்டர் மேகநாதன், யூராலஜிஸ்ட், இவர் யூரோ விஷன் கிளினிக் அப்படிங்கிறதோட நிறுவனர். யூரோ விஷன் கிளினிக் 2 பேரும் சேர்ந்து இதை நிறுவியிருக்கோம். எங்கள் கூட இருக்கிறது டாக்டர் ரவீந்திரன் சார், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இவர் ஒரு சிறுநீரக மருத்துவர். அடுத்தது டாக்டர் பாரதி ராஜா, அவர் இன்றைக்கி ஊரில் இல்லை. நாங்கள் 4 பேர் சேர்ந்து இதை ஒரு குழுவாக சேர்ந்து இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையை இப்போதைக்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை கிட்டத்தட்ட நுண்துளை அறுவை சிகிச்சை மாதிரி தான். இதில் என்ன வேறுபாடு அப்படின்னா, நுண்துளை அறுவை சிகிச்சையில் சில இடத்துல செய்ய முடியாத சில சிக்கலான புற்றுநோய் அறுவை சிகிச்சை அதெல்லாமே ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் நம்மளால் செய்ய முடியும். ஸோ ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை நார்மலாக நம்ம தனியாக ரோபோ மட்டும் செய்ய போகிறதில்ல. முதல்ல அதை நிறையா பேர் மக்கள் எல்லோரும் ஒரு கன்ஃபியூஷனில் இருக்காங்க.
ரோபோ மட்டும் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை செய்ய போகுது. இந்த ரோபோ மட்டும் கிடையாது, ரொபாட்டிக் உதவியோட மருத்துவர்கள் நாங்கள் செய்ய போகிறோம். அதை ரோபோவை கண்ட்ரோல் பண்ணுறது ஃபுல்லாகவே மருத்துவர்கள் தான், அறுவை சிகிச்சை நிபுணர்கள் தான். அதுக்கான ட்ரைனிங் எடுத்துகிட்டு ரோபோவை கண்ட்ரோல் பண்ணுவோம். கிட்டத்தட்ட நுண்துளை அறுவை சிகிச்சை மாதிரியே தான் இருக்கும். இது வந்து என்ன சொல்லப்போனால் நுண்துளை அறுவை சிகிச்சை மருத்துவர் ரோபோ 3 பேரும் இணைந்து பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனாக ஒர்க் பண்ணும்போது நம்ம ரிசல்ட்ஸ் நல்லாயிருக்கும். பர்டிகுலராக புற்றுநோய் அறுவை சிகிச்சை துறையில் ரொம்ப வந்து துல்லியமான அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு, இன்னும் புற்றுநோயில் குணப்படுத்தக்கூடிய சதவீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த ரொபாட்டிக் நுண்துளை அறுவை சிகிச்சை ரொம்ப உபயோகமாக இருக்கும். இது இப்போ சென்னை, கோயம்புத்தூர் போன்ற பெருநகரங்களில் மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் வச்சுருக்காங்க. நம்ம மாதிரி டயர் 2 சிட்டிஸ் சொல்லுவோம், அந்த மாதிரி சிறு நகரங்களில், அதுவும் தஞ்சாவூர் டெல்டா மாதிரி ஒரு சின்ன விவசாயத்தை நம்பி இருக்கிற ஒரு டெல்டா ரீஜியனில் இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டான ஒரு விஷயங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். இதுக்காக வந்து நம்ம அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக இருந்தாலும் இதை வந்து எல்லா மக்களுக்கும் ஈஸியாக சென்றடையணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு நானும் டாக்டர் மேகநாதன் முடிவு பண்ணி கடந்த 2 வருஷமாக இதுக்கான ஆக்டிவிட்டீஸ் பண்ணி, ஆக்சுவலாக அந்த மாதிரி ஒரு கருவியை கொண்டு வந்து வைக்கிறதுக்கே சில க்ரைட்டீரியாஸ் வச்சுருக்காங்க. இது வந்து நாங்கள் வந்து இப்போ யூகேலேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து யுனைடெட் கிங்டம்லேருந்து இம்போர்ட் பண்ணால் இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை CMR வெர்சியஸ்ங்கிறது இதோட பேர். ஸோ இதை வந்து அவங்க ஒரு க்ரைட்டீரியாலாம் வச்சுருக்காங்க. அந்த க்ரைட்டீரியாலாம் ஃபுல்ஃபில் பண்ணி நாங்கள் இப்போ இந்த இதை கொண்டு வந்து இந்த ரொபாட்டிக் கருவியை கொண்டு வந்து நாங்கள் எங்கள் மருத்துவமனையில் நிறுவியிருக்கோம். டாக்டர் மேகநாதன் வழக்கமான வந்து ஏதாவது பர்டிகுலராக புற்றுநோய் அறுவை சிகிச்சையோ அல்லது ஒரு ஹெர்னியா அறுவை சிகிச்சையோ இதில் பண்ணும்போது இரத்த கசிவு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா நுண்துளை அறுவை சிகிச்சையில் செய்கிறதோட ஆக்சுவலாக முன்னாடியெல்லாம் ஓப்பன் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நுண்துளை அறுவை சிகிச்சை லேப்ராஸ்கோப்பி வந்துச்சு. லேப்ராஸ்கோப்பியோட இது அடுத்த லெவல் அட்வான்ஸ்மெண்ட். இப்போ நுண்துளையில் செய்கிறதோட இதில் வந்து ரத்தப்போக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் வந்து தழும்புகள் ரொம்ப குறைவாக இருக்கும். சீக்கிரமே வீடு திரும்பலாம். வலி வந்து இப்போ நான் வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை நிறையா பண்ணிகிட்டு இருக்கேன். ரொபாட்டிக்கும் பண்ண ஆரம்பிச்சு பார்க்கும்போது பெயின் காம்பனன்ட் ஃபார் த பேஷண்ட்ஸ், ஈவன் ஒரு 5 மணி நேரம் சர்ஜரி பண்ணாலும் அடுத்த நாள் எழுந்து நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது இந்த கருவியோட உபகரணங்கள், அந்த கருவியோட யூஸ் தான். காஸ்ட் எஃபெக்டிவ் டெஃபினட்டாக. இந்த காஸ்ட் வந்து நாங்கள் வந்து இப்போ இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட்டுங்கிறாம ஒரு கேஸுக்கும் இந்த ரோபோட்டிக் கருவியை நாங்கள் யூஸ் பண்ணோம்னாலே ஒரு கிட்டத்தட்ட 80,000 ஒரு 1 லட்சம் ரூபாய் அதோட யூஸ் பண்ணுற ரன்னிங் காஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல. ஒரு சர்ஜரிக்கும் இதை நாங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது எங்களுக்கு அந்த ரன்னிங் காஸ்ட் வருது. ஸோ நார்மல் அறுவை சிகிச்சை சார்ஜஸோட இந்த 80,000 ஒரு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் இது காஸ்ட்டு. இது வந்து இப்போ அப்பல்லோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லாம் கிட்டத்தட்ட 7-8 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. திருச்சியில் எங்கேயும் கிடையாது, சென்னை அப்பல்லோவில் இருக்குது. அந்த மாதிரி சென்னையில் உள்ள வேறு பெரிய கார்ப்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்துலேயுமே வச்சுருக்காங்க.